மறைந்த சமத்துவ தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் அதிரடி திருப்பம். பகுஜன் சமாஜ் கட்சியின் சமத்துவ தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் சென்ற வருடம் ஜூலை 5ஆம் தேதி அவரது வீட்டின் அருகே படுகொலை செய்யப்பட்டார். தமிழகத்தையே உலுக்கிய இந்த படுகொலையில் இதுவரை 28 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் இந்த வழக்கின் விசாரணையில் ஆளும் திமுக அரசு மெத்தனம் காட்டுவதாகவும் வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என்று பகுஜன் சமாஜ் கட்சியின் தேசிய தலைவர் தெகன்சி மாயாவதி அவர்களும் கட்சியின் தமிழக மாநில தலைவர் டாக்டர் ப ஆனந்தன் அவர்களும் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். இந்நிலையில் யாரும் எதிர்பார்க்காத திருப்பமாக புரட்சி பாரதம் கட்சியின் மாநில இளைஞரணி செயலாளர் வழக்கறிஞர் பிரிவைச் சேர்ந்த பட்டாபுரம் கே இளங்கோவன் மே 6ஆம் தேதி நள்ளிரவு போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். பட்டாபிராமில் உள்ள இவரது வீட்டில் இருந்து ஏராளமான பட்டாக்கத்திகள், 3 வாக்கி டாக்கி, முக்கிய ஆவணங்கள் பல பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. மேலும் இந்த வழக்கின் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் இளங்கோவன் மகன் ஜெயம் மனோஜனும் விசாரணைக்காக கைது செய்யப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்டார். இருப்பினும் ஜெயம் மனோஜன் போலீசாரின் மேற்பார்வையில் எப்போது கண்காணிக்கப்படுவார் என்று கூறப்பட்டுள்ளது. இன்னும் இந்த வழக்கில் யார் யார் கைது செய்யப்படுவார்கள்? உண்மையான குற்றவாளிகளை போலீசார் நெருங்கிவிட்டார்களா? மறைந்த தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு நீதி கிடைக்குமா? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும்.